வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சூரிய, சந்திர சேர்க்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சூரியன், சந்திரன் இரண்டுமே ஒளி கிரகங்கள். கிரகங்கள்ல முதன்மையானது சூரியன். ஒளி பொருந்திய கிரகங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சூரியன், சந்திரன். சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தா, ஒரே ராசியில இருந்தா அமாவாசை. சூரியன்லேருந்து 7வது ராசியில சந்திரன் இருந்தால் அதுக்கு பேர் பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சூரியனில் பிறந்தவருடைய அதாவது அமாவாசையில் பிறந்தவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், பௌர்ணமியில் பிறந்தவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சில வித்தியாசங்கள்லாம் உண்டு. இப்போ ஒரே மாதத்தில் 5 நாளுக்கு ஒருக்கா பௌர்ணமி அமாவாசை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு ஜாதகர் அமாவாசையில் பிறக்கிறார், ஒரு ஜாதகர் பௌர்ணமியில் பிறக்கிறார், ஒரே மாதத்தில் தான். இந்த இருவருக்கும் என்ன விதமான வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல் நோக்கணும். பொதுவாக வளர்வரையில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் அமாவாசையில் பிறந்தவருடைய வாழ்க்கை தரம் என்னன்னா, யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஏன்னா சூரியன் சந்திரன் ஒன்றா இருக்கிறதுனால அதோடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். அப்போ நுணுக்கமான விஷயங்கள், யாருக்கும் புலப்படாத விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு அதிகமாக புலப்படும். மைன்யூட்டான விஷயங்கள்லாம் அதிகமாக அவருக்கு வேலை செய்யும். அமானுஷ்ய விஷயங்கள் அதிகமாக புலப்படுறது அமாவாசை காலகட்டத்தில் தான். அப்போ சூரியனும் சந்திரனும் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கிறதோ, அமாவாசையில் பிறந்த அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஆய்வாளராக, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு வல்லுநராக கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணும். அதே சமயத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறது கிளாரிட்டி. பௌர்ணமியில் பிறந்தவங்களுடைய சிந்தனை திறனும் அதுவும் அளப்பரியதாக இருக்கும். முழு மதி அப்படிங்கிறது ஃபுல் மூன். அந்த ஃபுல் மூன் அப்படியில பிரகாசமான சூரிய ஒளி, சந்திர ஒளியில சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வையில் இருக்கும்பொழுது பௌர்ணமி வருகிறது. அந்த பௌர்ணமி காலத்துல பிறந்த மனிதருடைய சிந்தனை திறனும் வித்தியாசமா. அப்ப அமாவாசையில பிறந்த ஒரு நபர் சிந்திக்கிறதுக்கும், பௌர்ணமியில் பிறந்த ஒரு நபர் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இருவருமே ஒரு ஜாதகத்துல ஆய்வாளராக இருக்காங்க, சயின்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னா, யாருக்கும் புலப்படாத சூட்சும விஷயங்கள் அமாவாசையில் பிறந்த அந்த ஜாதகத்துக்கு பொருந்தும். மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப நுணுக்கமா ஆராயிறது பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அப்ப சூட்சும விஷயங்கள் எளிதில் புரியாமல் இருப்பவருக்கு அமாவாசையில் பிறந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா பௌர்ணமியில பிறந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அவரும் செய்வார். இரண்டுமே புகழ குறிக்கும். இரண்டுமே அறிவுத்திறனை குறிக்கும். 2 அறிவுத்திறனுக்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அமாவாசை அப்படிங்கிறது கிரகங்களுக்கு பவர் அதிகமா கிடைக்கக்கூடிய நாள். பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனும் சூரியனும் எதிர் காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அதிர்வலைகள் வேற. அப்போ பௌர்ணமியிலும் கடல் பொங்கும், அமாவாசையிலும் கடல் பொங்கும்னா 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. அமாவாசைங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஒரு ஜாதகர் அமாவாசையில் பிறந்தவர் ஒரு போஸ்டிங்ல இருக்கார், பௌர்ணமியில் பிறந்தவர் ஒரு போஸ்டிங்ல இருக்காருன்னா, இருவரும் ஒரே சேலரி, ஒரே கம்பெனியில் வேறுபட்டாலும் இருவருடைய அறிவுத்திறனும் கண்டிப்பாக வித்தியாசப்படும். மற்றவருக்கு இல்லாத ஒரு தனிப்பண்பு அமாவாசையில் பிறந்தவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பதிவின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்க ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒளி கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்துவிட்டால் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக நல்ல வழியில் இருக்கும். சூரியனும் சந்திரனும் திதிசூனியத்தில் இல்லாமல், நீசமாகாமல், அஸ்தங்கமாகாமல் இருவருமே பாதிப்பு இல்லாமல் 6, 8, 12 மறையாம, சந்திரனும் சூரியனும் 6, 8, 12, 6, 8ஆக இல்லாமல் இருந்து இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மறையாமல் இருந்தாலே அந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் ஜாதகரிடம் உண்டு அப்படிங்கிறது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற நிலையை வைத்துத்தான் உங்கள் புகழ், பேர், அந்தஸ்து, செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.